அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா நான் இல்லவே இல்லைண்ணா. ஏன்னா குக் வித் கோமாளி ஷோல அன்னைக்கு நான் போல. அதனால அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது அதான பார்த்தேன். நான் எல்லாருக்குமே இப்ப ஆண்களுடைய வெற்றிக்கும் சரி, இப்ப என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் அப்பா என்னுடைய கணவர் இல்லாம இந்த மேடை இங்கெல்லாம் வரவே முடியாதுண்ணா. எல்லோருமே வந்து அடிக்கடி சொல்றதுதான், பெண்கள் அப்படின்னு கொண்டாட வேணாம். நீங்க பெண்கள் அவங்களையும் நீங்க பார்த்து அவங்க பண்ற விஷயங்களை பாராட்டி அவங்கள அங்கீகரிச்சு அவங்கள பின்னாடி இருந்து தட்டி கொடுத்து நான் உன் பின்னாடி இருக்கேன், நீ என்ன ஜெயிச்சாலும் அதை கொண்டாடுவதற்கும், நீ கீழே விழுந்தால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கும் ஒரு தோழனாக, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்களுக்குமே ஒரு பெரிய நன்றி நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இல்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அதான் சொன்ன ஆரம்பத்துல இருந்தே பட்டிமன்ற பேச்சாளர் தானா. எல்லாருமே வந்து டக்குன்னு பெரிய ஆளா வந்துட்டோம் அப்படின்னா அந்த இந்த இந்த வெற்றியினுடைய ருசி எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையும் நிறைய மேடை ஏறி இருக்கேன், நிறைய தொய்வுகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய தோல்வியை பார்த்திருக்கேன். ஸோ அதனால இந்த இடம் அப்படிங்கிறது இது என்னுடைய தமிழும் என்னுடைய குடும்பமும் இறைவனும் எனக்கு கொடுத்த பிச்சை, முக்காவாசி ரசிகர்கள் எனக்கு கொடுத்ததுன்னா. இந்த இடம் நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நான் வரல. நான் இன்னும் போகக்கூடிய இடம் உங்களை மாதிரி ஆட்களுடைய பிளஸிங். இன்னும் திரைப்படத்துல நான் இப்பதான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு நல்ல ஒரு நகைச்சுவை ரோல் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறங்களால நிராகரிக்கப்பட்ட இடம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதை. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களே என்கிட்ட சொல்றாங்க, அக்கா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நாங்களும் டிவிக்கு வருவோம், நாங்களும் சாதிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழாம நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளே நம்மளை அழகுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அது நான் பார்த்தது அப்படிதானா. நான் போற இடங்கள்ல எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கோவை சரலா அக்காக்கு அப்புறம் நீங்க வந்துடணும்னு. எனக்கு என்னன்னா அதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஒரு படத்துல ஒரு பெரிய நகைச்சுவை கேரக்டர் பண்ணி மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிடணும் அப்படின்னு. அதுக்கு காத்திருக்கேன். நான் உண்மையிலே காத்திருக்கேன். என்ன ஒரு படம் வந்தாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் காத்துட்டு இருக்கேன். வருது நான் 1-2 வருது. இப்போ சுசீந்திரன் சாரோட வள்ளி மயில்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அது வந்ததுன்னா ஒரு நகைச்சுவை கேரக்டரா அது நல்ல ரெஜிஸ்டர் ஆகும் நம்பிக்கை இருக்குண்ணா. அது ஒரு நல்ல கேரக்டர். அது விஜய் ஆண்டனி சார் தான் அதுல கதாநாயகரா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெண்களுடைய சுதந்திரம் சரியான முறையில் இருக்கா, இல்ல அவங்களுக்கு சரியான முறை பாதுகாக்கணுமா? இல்ல நான் சரியா பயன்படுத்துறாங்க. பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துறாங்கன்னா. இன்னைக்கு அப்படி பயன்படுத்தல அப்படின்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கிற பெண்கள் இன்னைக்கு என்னென்ன ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க. ஒரு சின்ன இன்னைக்கு சாரி பிசினஸ்ல ஆரம்பிச்சு வீட்டிலேயே சமையல் பொருட்கள் தயாரிச்சு சேல் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே அவர்களுடைய சுதந்திரத்தை அவங்க சரியா பயன்படுத்துறாங்க. இன்னும் ஒரு சின்ன அட்வைஸ், இன்னும் மற்றவர்கள் குறை சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல நடந்துக்காம இன்னும் குறிப்பா நம்ம கவனமா இருக்கணும். என்னன்னா எல்லாருடைய பார்வையுமே சின்ன தவறு பண்ணிட்டா அதை பெருசா அந்த பெண்ணை மட்டும் சொல்லாம பெண்கள்னா இப்படிதானே அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அதனால நாமளே நம்மளை கவனமா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்தோட நம்ம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் சுதந்திரமா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கடைசியா வேணா அது முடிஞ்சு பல வாரம் ஆயிருச்சேன்னா அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா நான் இல்லவே இல்லைண்ணா. ஏன்னா குக் வித் கோமாளி ஷோல அன்னைக்கு நான் போல. அதனால அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுமே எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் 2 பக்கமுமே நம்ம விசாரிக்காம நான் பேசவே முடியாது. ஆனா எனக்கு என்ன பர்சனலானா இது மூலமா நான் வந்து இன்னைக்குமே விமனுக்காக தான் நான் பேச வந்திருக்கோம். பொதுவாகவே என்ன பெண்களுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய பதிவு இருக்கும். நான் இந்த சமீபத்துல நிறைய பேர் மேல எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு தொழில் சார்ந்து ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் நீங்க பேசணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ இது ஒரு பெண்ணாக மட்டுமே நான் கண்டனம் தெரிவிக்கிறேனே தவிர இதுக்கு நான் யாருக்கிட்டையும், ஏன்னா உண்மையிலேயே நான் 2 பேர்கிட்டையும் பேசணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 பேர்கிட்டையுமே பேசணும், என்ன நடந்தது நானுமே தெரிஞ்சுக்கணும். சரி இதுல யாரு என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பெண்ணை இழிவா தயவு செஞ்சு பேச வேணாங்கிறது மட்டும் பிரஸ் மீட் மூலமா தெரிஞ்சுக்கிறேன், சொல்லிக்க ஆசைப்படுறேன். பெண்களுடைய வளர்ச்சி, பெண்கள் வளரும் போது ஆண்கள் அறிவுகளை சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் வந்து இன்னொரு பெண் அந்த அளவுக்கு தூக்கி விடுவாங்களா அப்படிங்கிறது ஐயப்படுது. அப்படிலாம் கிடையாதுண்ணா. நீங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க ஃப்ரெண்ட், இப்ப நான் ஜெயிக்கும் போது பக்கத்துல என்னுடைய தோழி பார்த்தாலாம் பொறாமப்பட மாட்டா. எல்லாருமே சக பெண்கள் வந்து சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர ஒரு பெண் அப்படி பார்த்தா நம்ம வீட்டுல அம்மாலாம் இருக்காங்களே, அம்மா இருக்காங்க, தோழி இருக்காங்க, அக்கா இருக்காங்க. சோ ஒரு பெண் வெற்றி பெறும் போது இன்னொரு பெண் கண்டிப்பா சந்தோஷம் தானா படுவாங்க. அதுல எல்லாம் பொறாமையெல்லாம் பட மாட்டாங்க. நான்லாம் யாரை பார்த்து பொறாமையே பட்டது இல்லைண்ணா. அந்த அடிப்படையில சொல்றேன். சோ எண்ணம் போல் வாழ்க்கை. நாங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்மளை சுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா.